Welcome to my channel U Pharma. Okay, already நம்ம கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போட்டோம். அதுக்கான வீடியோ நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், இல்ல நம்ம சேனல்ல போய் செக் பண்ணுங்க. இது கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்கான பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோல நம்ம 4 டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் டெர்மினாலஜி ஆர் டெஃபினிஷன் ரிலேட்டட் டு தி கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், மூணாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், fourth selection of drug candidate. Introduction. Control drug delivery system short form control drug delivery system maintain a suitable and desired drug release over the extended time period. Okay, இப்போ நம்ம control drug delivery system develop பண்ற products எல்லாமே they release the drug in the suitable and desired manner for the extended time periods. கொஞ்சம் கொஞ்சமா drug release பண்ணும் for prolonged time வந்து இந்த drug delivery system develop பண்ற products எல்லாமே drug release பண்ணும். And second, they made up of hydrophilic polymer. Already நம்ம introduction class videoல பார்த்திருந்தோம். ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹைட்ரோஃபிலிக் பாலிமர்னால மேல இருக்கும். இந்த உள்ள எல்லாமே ட்ரக் இருக்கும். இந்த வெளியே இருக்க லேயர் வந்து பாலிமர். இந்த பாலிமர் கொஞ்சம் கொஞ்சமா டிகிரேட் ஆகி ட்ரக் ரிலீஸ் பண்ணும். ஓகே, and an ideal CDS maintain therapeutic level of drug in the blood plasma. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் they maintain the constant drug plasma concentration. எந்த விதமான fluctuation இல்லாம ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணணும் ட்ரக்கோட லெவல்ல blood plasmaல. Okay, next we see terminologies or definition related to the controlled delivery system. இந்த terminologies and then our definition இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பேசிக்கா 2 மார்க்ஸ்ல நிறைய டைம் இத கேட்கலாம். இந்த இடத்துல நான் 4 இதான் மென்ஷன் பண்ணிருக்கேன், இம்பார்ட்டன்டான 4. பட் இதுல மோர் தென் 10 இருக்குது. நான் இதுக்கான நோட்ஸ், டீடைல்டு நோட்ஸ் எல்லாமே யூ ஃபார்மா தமிழ்ங்கிற டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல எல்லா நோட்ஸுமே நாங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். Okay, first we see control release formulation. The any formulation release the drug gradually for the extended time period. கொஞ்சம் கொஞ்சமா எந்த formulation drug release பண்ணுதோ அந்த formulations are known as control release formulation. And second we see repeat action preparation. What is mean by repeat action preparation? Repeat action preparation na first particular amount of drug வந்து first release பண்ணிடணும். For example, ஒரு tablet 500 mg ஆல மேட் ஆயிருக்குது. First 250 mg release பண்ணிடும். First immediately after the administration ஆன உடனே நம்ம டேப்லெட் சாப்பிட்ட உடனே 250 mg first release பண்ணிடும். After particular time intervalக்கு அப்புறம் பேலன்ஸ் 250 mg release பண்றதா repeat action tablet. Okay, third terminology, sustained action system. Sustained action systemனா சேம் repeat action preparation மாதிரி தான். பட் இங்க வந்து இந்த 250 mg தான் ரிலீஸ் பண்ணணும். அப்படில எவ்வளவு ஃபார்மகாலஜி எஃபர்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவைப்படுதோ அவ்வளவு டோஸ் ரிலீஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 500 mg டேப்லெட் நம்ம 500 mg எடுத்துக்கிறோம். அது இன் கேஸ் ஆஃப் ஒரு சில கேஸ்ல 400 mg ரிலீஸ் ஆயிட்டு 100 mg மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இன்னும் சில கேஸ்ல வந்து 300 mg ரிலீஸ் ஆயிட்டு 200 mg பேலன்ஸ் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மகாலஜிக்கல் எஃபர்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு டோஸ் தேவையோ அவ்வளவு டோஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற டோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றது வந்து சஸ்டைன் ஆக்ஷன் சிஸ்டம் ஆர் சஸ்டைன் ஆக்ஷன் டேப்லெட்ஸ் ஆர் சஸ்டைன் ஆக்ஷன் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் prolonged action system. Prolonged action system also related to the control release formulation. They release the drug small amount, கொஞ்சம் கொஞ்சமா drug release பண்ணும் for extended time period. For long period time வந்து கொஞ்சம் கொஞ்சமா drug release பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே control prolonged action system or prolonged action products. Okay, next we see advantages and disadvantages of controlled drug delivery system. Okay, first advantages of controlled drug delivery system. They reduce the dose frequency. Already நம்ம introduction classல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டோஸ் frequency குறைக்குது. அடிக்கடி டோஸ் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு டைம் சாப்பிட்டாலே prolonged ஒரு 2 டோஸ் ஆஃப்டர்நூன் நைட் இந்த மாதிரி டோஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கு reduce the dose frequency. They reduce the dose frequency. Second, reduce the fluctuation. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் ரிலீஸ் பண்றதுனால blood plasmaல ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன் ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகும். சோ ட்ரெடிஷனல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மாதிரி ஃபிளக்சுவேஷன் இருக்காது இந்த டெலிவரி சிஸ்டம். அண்ட் இன்க்ரீஸ் த சேஃப்டி மார்ஜின். ஆல்ரெடி நம்ம தெரபியூட்டிக் விண்டோ போட்டு படிச்சிருப்போம் ஃபார்மகாலஜில. அந்த தெரபியூட்டிக் விண்டோக்குள்ள இருக்கிற ட்ரக் தான் வந்து ஸ்டேபிளான ட்ரக். சோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டாக்ஸிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி ஆர் அந்த தெரபியூட்டிக் விண்டோ அச்சீவ் பண்ண முடியாத ட்ரக்ஸ்ல இன்ஆக்டிவா இருக்கும். சோ அந்த ஸ்டேபிளா மெயின்டைன், அந்த சேஃப்டி மார்ஜினை மெயின்டைன் பண்றதுல control drug delivery system perform well compared to the traditional delivery system. And then reduce the accumulation and toxicity. So safety margin achieve பண்ணிட்டாலே there is no accumulation இருக்காது. So toxicity வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. accumulation தான் toxicity ப்ரொடியூஸ் பண்ணும். So accumulation இல்லனா there is no toxicity. Okay, next we see disadvantages.
ஓகே, நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் அப்போ நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அந்த வீடியோவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து நம்ம நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் இருக்க ட்ரக்ஸ் அட்வான்டேஜஸ் மட்டும் பேசணும். இல்ல டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லையா அப்படின்னு பார்த்தா இதுலயும் லாட்ஸ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டோஸ் டம்பிங், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம் டோஸ் டம்பிங். இந்த டேர்ம் மட்டும் மறந்துடாதீங்க, ஏன்னா இந்த டேர்ம் வந்து லாட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லைக் ஜிபாட் அதெல்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ டோஸ் டம்பிங்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் ரிலீஸ் பண்ணணும், பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் ரிலீஸ் பண்ணணும். ஆனா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாம அப்படியே மொத்தமா ட்ரக் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா இதுக்கு பேர் வந்து டோஸ் டம்பிங். சோ இந்த மாதிரி டோஸ் டம்பிங் நடக்கிறதுனால பேஷண்ட்க்கு ரொம்ப சிவியரான டேமேஜஸ் ஏற்படும், அண்ட் தென் இட் லீட் டு டெத். சரியா? சோ ஒரு மிகப்பெரிய டிராபேக்னா கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் ஆர் நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மிகப்பெரிய டிராபேக் இஸ் டோஸ் டம்பிங். அண்ட் தென் செகண்ட், இட் ஷோ புவர் ஐவி கோரிலேஷன், இன் விட்ரோ இன் வைவோ கோரிலேஷன்ஸ். இன் விட்ரோல எடுக்கிற ஸ்டடிஸும் இன் வைவோல எடுக்கிற ஸ்டடிஸும் மேட்ச் ஆகாது, லாட்ஸ் ஆஃப் வேரியேஷன் காட்டும். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இஸ் ஹை. நார்மல் பேராசிட்டமால் டேப்லெட் வாங்குறதுக்கும் ப்ரோலாங்கர் சஸ்டைன் ரிலீஸ் டேப்லெட் இந்த மாதிரி கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் கீழே மேனுஃபேக்சர் பண்ண டேப்லெட்ஸ் வாங்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நார்மல் டேப்லெட் பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்ல செல் பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல டெவலப் பண்ண டேப்லெட்ஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம 3 டாபிக்ஸ் கவர் பண்ணோம். ஃபைனல் டாபிக் செலக்ஷன் ஆஃப் ட்ரக் கேண்டிடேட்ஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நிறைய டைம் வந்து நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஓகே, செலக்ஷன் ஆஃப் ட்ரக் கேண்டிடேட்ஸ். இப்ப எல்லா ட்ரக்குமே வந்து நம்ம கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது, இதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த கிரைட்டீரியாஸை ஃபாலோ பண்ற ட்ரக்ஸ் மட்டுமே தான் நம்ம கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அதை செலக்ஷன் ஆஃப் ட்ரக் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் பயோஃபார்மசூட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் செகண்ட் ஃபார்மோகைனடிக் பாராமீட்டர்ஸ். இந்த ரெண்டு பேசிஸ்ல ட்ரக்ஸை வந்து நம்ம கிரைட்டீரியாஸ் பண்ணுவோம். என்னென்ன கிரைட்டீரியாஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் பார்க்கும்போது less than 1000 டால்டன் இருக்கும். 1000 டால்டன் இருந்துச்சுன்னா they are suitable for the controlled drug delivery system. And then solubility is higher than 0.1 microgram per ml. Solubility per ml க்கு 0.1 இருக்கணும். And then pH should be always in 1 to 7.8. இந்த pH குள்ள இருக்கிற ட்ரக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து controlled drug delivery system யூஸ் பண்ண முடியும். And then apparent partition coefficient must be high. apparent partition coefficient எப்பவுமே ஹையா இருக்கும். And then நெக்ஸ்ட் ஃபார்மோகைனடிக் பாராமீட்டர்ஸ். ஃபார்மோகைனடிக் பாராமீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஹாஃப் லைஃப். எலிமினேஷன் ஹாஃப் லைஃப் எப்பயுமே வந்து 2 to 6 ஹவர்ஸ்ல இருக்கிற ட்ரக்ஸ் மட்டுமே தான் வந்து நம்ம கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் எலிமினேஷன் ஹாஃப் லைஃப் ரொம்ப அதிகமா இருக்குது, அப் டு 8 ஹவர்ஸ் இருக்குது, இல்ல 8 to 10 ஹவர்ஸ் இருக்குது, 8 to 12 ஹவர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது. தி குட் கிரைட்டீரியா ஃபார் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் 2 to 6 hours. And then absolute bioavailability must be more than 75% இருக்கணும். இந்த bioavailability பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பிபிகேல படிச்சிருப்போம். bioavailability more than 75% இருக்கணும். And then therapeutic window must be broader ஆகும். அந்த therapeutic window ஆல்ரெடி நம்ம pharmacology படிச்சிருப்போம். therapeutic window must be broader ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் டோஸ் நாட் பி லெஸ் தென் 0.5 mg. 0.5 mg கீழே இருக்கிற எந்த விதமான ட்ரக்ஸுமே வந்து நம்ம கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் எஃபெக்டிவ்லி அப்சர்வ் ஆன் த ஓரல் அட்மிஷன் ஷுட் பி ஸ்டேபிள் இன் த GI fluids. சாப்பிட்ற ட்ரக்ஸ் வந்து ஓரலா வெல் அப்சர்வ்டா இருக்கணும். அண்ட் தேர் நாட் பி ஆஃப்டர் டு த GI fluids. GI fluidsனால எந்த விதமான டேமேஜ் இருக்கக்கூடாது, பி ஸ்டேபிளா இருக்கணும் அந்த ட்ரக். And then last criteria should not be influenced by the pH or the enzymes. வேற ஏதாச்சும் ஒரு என்சைமோ ஆர் pH சேஞ்ச் நடக்கும்போது எந்த விதமான சேஞ்சஸ் நடக்கக்கூடாது ட்ரக்ல, பி ஸ்டேபிளா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றோம். சோ ஸ்டே கனெக்டட் வித் யூ ஃபார்மா.